100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒழித்து ஏழைகளின் வயிற்றில் மோடி அரசு அடிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனது தொகுதியான ரேபரேலியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை விட குறைவான ஊதியத்துக்கு வேலை செய்ய வேண்டும் என்று எந்தவொரு விவசாய தொழிலாளரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கூறினார். சிறந்த நோக்கத்துடன் தான் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும், ஆனால் இந்த திட்டத்தால் தற்போது யாரும் பலனடையவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் நோக்கில் மோடி அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள விபிஜி ராம்ஜி சட்டத்தின்படி இந்த திட்டத்துக்கான நிதியில் 40% மாநிலங்கள் அளிக்க வேண்டும். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்கள் அந்த பங்கை வழங்காது என்று தெரிவித்தார். மகாத்மா காந்தியின் பெயரில் உள்ள திட்டத்தை மாற்றி அவரை பாஜக இழிவுபடுத்தியுள்ளதாகவும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒழித்து ஏழைகளின் வயிற்றில் மோடி அரசு அடிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனது தொகுதியான ரேபரேலியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை விட குறைவான ஊதியத்துக்கு வேலை செய்ய வேண்டும் என்று எந்தவொரு விவசாய தொழிலாளரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கூறினார். சிறந்த நோக்கத்துடன் தான் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும், ஆனால் இந்த திட்டத்தால் தற்போது யாரும் பலனடையவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் நோக்கில் மோடி அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள விபிஜி ராம்ஜி சட்டத்தின்படி இந்த திட்டத்துக்கான நிதியில் 40% மாநிலங்கள் அளிக்க வேண்டும். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்கள் அந்த பங்கை வழங்காது என்று தெரிவித்தார். மகாத்மா காந்தியின் பெயரில் உள்ள திட்டத்தை மாற்றி அவரை பாஜக இழிவுபடுத்தியுள்ளதாகவும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார்.